உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை வில்லிவாக்கம் MDH ரோடில் உள்ள தனியார் மண்டபத்தில் சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் அணியினர் ஆலோசனை கூட்டம். சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், தலைவர், சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் PK சேகர்பாபு தலைமையில் மாநில மகளிர் அணி சமூக வலைதள பிரிவு பொறுப்பாளர் டாக்டர் PM யாழினி முன்னிலையில் நடைபெற்றது. சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சுதா தீனதயாளன் MC அவர்கள் கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இதில் சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் அணி மாவட்ட தலைவர், துணைத் தலைவர், வலைதள பொறுப்பாளர்கள், பகுதி அமைப்பாளர்கள், பகுதி துணை அமைப்பாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும், அனைத்துக்குரிய சென்னை மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் அக்கா புனிதவதி அவர்களுக்கும், மகளிர் அணி அமைப்பாளர் அக்கா சுதா அவர்களுக்கும், பகுதிக்கழக செயலாளர் அவர்களுக்கும், மகளிர் அணி தலைவர், துணைத் தலைவர், மாவட்ட துணை அமைப்பாளர்கள், மாநில மாவட்ட சமூக வலைதள பொறுப்பாளர்கள், பகுதிக்கழக மகளிர் அணி அமைப்பாளர்கள், பகுதிக்கழக மகளிர் அணி துணை அமைப்பாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. இந்த பொறுப்பு எப்ப கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு தலைமை கழகத்தால ஒரு குழு உருவாக்குனாங்க. அதுல சின்னவர் அவர்கள், தங்கம் தென்னரசு அண்ணா அவர்கள், அதுக்கப்புறம் ஏவா வேலு அண்ணன் அவர்கள், அப்புறம் KN நேரு அண்ணன் அவர்கள், RS பாரதி அண்ணா, இவங்க 5 பேரும் சேர்ந்த இந்த குழுவோட ஒவ்வொரு அணிக்குமே கலந்துரையாடல் நடந்துச்சு. மகளிர் அணிக்கு அதே கலந்துரையாடல் நடந்தப்ப அவங்க சில விஷயங்கள் நமக்கு சொன்னாங்க. குறிப்பா 3 முக்கியமான காரியங்கள் நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அதுக்கான கூட்டம் தான் இது.